வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ராகு பகவானை பார்ப்போம். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல தான் இருக்கார். ராகு 4வது இடத்துல இருந்தால் உங்களுடைய தாயாருக்கு உடல்நலக்குறை ஏற்படும். ஒருவேளை உங்களுடைய தாயாருக்கு உடல்நலக்குறை ஏற்படலை அப்படின்னா அவங்களோட ஏதாவது சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏதாவது பொருளோ சொத்தோ இழப்பீடு ஏற்படணும்னு இருக்கு. அதாவது அப்போ பொருள்கள் சொத்துகள் நம்ம கையை விட்டு போகலாம், அடமானம் வைக்கலாம், அல்லது ஏதாவது பொருளையோ சொத்தவோ விற்கலாம், அல்லது பொருளோ சொத்தோ ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாகும், அல்லது ஒரு சில பொருள்கள் காணாமல் போயிடும். இதுதான் பொருள் சொத்து இழப்பீடுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி. அதே மாதிரி நம்ம ஏதாவது அடுத்தவங்க சொத்தை வாங்கி வச்சுருந்தோம்னா, இந்த ஒத்தி அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த சொத்தெல்லாம் திருப்பி நமக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ வரும். அதே மாதிரி ஆடு மாடு வச்சுருந்தோம்னா நன்மைகள் கிடைக்காது. விவசாயத்தில் நன்மைகள் கிடைக்காது. ஏன்னா விவசாயத்தின் மூலமாக அதிக பலன்களை இந்த ராகு கொடுக்க மாட்டார். அப்போ விவசாயிகள் விவசாயத்தை குறைச்சி செய்கிறது தான் நல்லது. அதே மாதிரி ஆடு மாடு வச்சுருந்தா ஆடு மாடுகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லைன்னா இறந்துடும், அல்லது ஆடு மாடுகளை நம்ம விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அல்லது வண்டி வாகனங்கள் வச்சுருந்தா அந்த வண்டி வாகனங்களை கூட நம்ம விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு 4ல் இருக்கிறது இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறணும்னு தோணும், மாறுவீங்க. ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் மாறணுங்கிற ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். வேறு ஊருக்கு குடி போகிற மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் மாதிரி எல்லாம் கிடச்சி கூட வேறு ஊருக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த ராகு பகவான் உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி ராகு 4ல் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் அந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். சரிங்களா? அப்போ ராகு கொஞ்சம் பயிற்சி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? சரி. அடுத்து இப்போ சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவானை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் இருக்காரு. 3வது ராசியில் சனி இருந்தால் நல்ல தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவங்களோட உறவுகள் நமக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 5ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கு பாருங்க. 5ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருந்துச்சுன்னா பெற்ற பிள்ளைகளுக்கு உடல் நலக்குறை ஏற்படும். அதே மாதிரி பெண்களுக்கு குறிப்பாக அந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மென்சஸ் கோளாறுங்கிறோம்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு நிறைய ப்ளீடிங் ஆகும், ஒரு சிலருக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் அந்த மென்சஸ் ஆகும். அந்த மாதிரியான கோளாறுகள் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் அதிபதி 6ல் இருக்குது. 12ஆம் அதிபதி 6ல் இருந்தால் நமக்கும் நம்ம குடும்பத்தில் யாருக்கோ அந்த உடல்நலக்குறை ஏற்பட்டு அதன் மூலமாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் 6ல் இருக்கிறது சகோதர வழியில் நன்மையை கொடுக்காது. இப்போ நம்ம கூட பிறந்தவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போது அவங்க மேலே நமக்கு ஒரு மாதிரி வெறுப்புணர்ச்சி வரும். என்னடா இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே, பேசுகிறாங்களேன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான பலன்களை செவ்வாய் தான் கொடுப்பார். அதே மாதிரி செவ்வாய் பூமி தொடர்பான கிரகம். அப்போ ஏதாவது ஒரு சொத்தை விற்கணுங்கிற எண்ணங்கள் வரும், இல்லைன்னா பாக பிரிவினை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. அடுத்து குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவானும் 4ஆம் அதிபதி தான். அவர் 6வது இடத்துல இருக்க பாருங்க. பொதுவாக 4ஆம் அதிபதி 6வது இடத்துல இருந்தாலும் சொத்து சுகங்கள் விரயமாகும். சிலர் வீடு விட்டு ஊர் விட்டு மாறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி குரு 6ல் இருந்தால் பண சேதாரமாகும். அதாவது பணத்தை தொலைக்கிறது, பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு இழக்கிறது, அந்த மாதிரி வரும். அதனால் யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பணம் நகை இழப்பீடுகள் ஏற்படும். அப்போ ஒரு சில நேரத்தில் பணம் நகை தொலைஞ்சு கூட போயிடும், அல்லது நம்ம வீட்டில் யாராவது திருடிட்டு கூட போயிடுவாங்க. அதனால் பண நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குரு 6வது இடத்துல இருக்கிறது பழைய கடன்கள் தீரும். அதனால் கடன் காட்சியெல்லாம் படிப்படியாக அடைஞ்சு நீங்கள் நிம்மதி அடைகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. 7ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்காரு பாருங்க. பொதுவாக 7ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அப்படி இல்லைன்னா அந்த தகாத உறவுகளில் இருப்பாங்க ஒரு சிலர், அவங்களுடைய உறவில் அந்த ஆண் பெண்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்கு.
அதே மாதிரி புதன் தான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அப்போ 10ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 8வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுரும். எங்கேயாவது வேலை பார்த்தோம்னா வேலை போயிடும். அதனால் வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல நிறைய டார்ச்சர் உருவாகும். அதே போல் ஒரு சிலருக்கு சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் செய்கிறத விடாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த தொழில் தடங்கள், தொழில் இடைஞ்சல்னு கொடுக்கும். அது வந்து ஒரு மாதத்துக்கு தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு சரியாக போயிடும். அதே போல் உங்களுக்கு சூரியன் வேற 8வது இடத்துல தான் இருக்கு பாருங்க. சூரியன் வந்து 8வது இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு கண்ணில் ஏதாவது உபாதை வரும். அதாவது கண் வலி, இந்த கண் கட்டி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தொந்தரவு வரும். ஆனால் அரசாங்கத்தினால நன்மைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும். அரசாங்க உதவிகள் வந்து சிலருக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கு பாருங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் அந்த உடல்நல கோளாறு தான் ஏற்படும், சரிங்களா? சரி. அதே மாதிரி புதன் 8ல் இருக்கிறது வந்து ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி, இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதம் வரும். அதே மாதிரி சுக்கிரன் 8ல் இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த சுகர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சுகர் ஏறி இறங்குறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு அந்த சளி, இருமல், காய்ச்சல் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கிறது இந்த வீடு கட்டுறதுல வந்து தடங்கள் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். வீடு கட்டினா கட்ட முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கள் ஆகி நிற்கும். ஆனால் ஆடி 16க்கு அப்புறம் கட்டிக்கலாம். அதே மாதிரி ஆடி 16 வரைக்கும் யாரும் வந்து புது வீடு கட்டியிருந்தாலும் சரி, அல்லது வேறு வீட்டுக்கு குடி போகணுன்னாலும் குடி போகாதீங்க. அப்படி குடி போனீங்கன்னா அதில் பிரச்சனை நிறையா வரும். அப்படி நீங்கள் குடி போகணுன்னா மொத்தத்தில் ஆடி மாதத்துலேயே போகக்கூடாது. ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியில் தான் போய்க்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்களா? சரி. அதே மாதிரி இந்த வீடு கட்டுற வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வீடு கட்டுறதுல தடங்கள் வரும். வீடு கட்டி விற்கிற வேலை பார்ப்பாங்க ஒரு சிலர், இந்த பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வீடு கட்டுறதுலையும் பிரச்சனை வரும், வீடு விற்கிறதுலையும் தொந்தரவு வரும். அதுவும் ஆடி 16 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் தொந்தரவு வராது. அதே மாதிரி இந்த கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். அது ஒரு அந்த ஆடி மாதம் மட்டும்தான் இருக்கும். ஆடி முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருக்கு பாருங்க. கேது பகவான் 10வது ராசியில் இருந்தாலும் நம்ம செய்கிற தொழிலில் இடைஞ்சல் இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் இடைஞ்சல் இருக்கும். அதனால் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்கிறது தான் நல்லது, சரிங்களா? ஆக தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ராகு பகவானும் ஒரு சில கிரகங்கள் சரியில்லைன்னா கூட ஒரு சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.